என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எடப்பாடியை எட்டி பார்க்காத விஜய். அதிமுகவில் அட்டூழியம். ஐம்பது ஆண்டு கட்சிக்கு விஜய் ஆட்டமா? அதிமுக மீண்டும் ஆளுமா அல்லது வீழுமா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடைபிடிப்பானா? அது மாதிரி இருக்குது விஜய் ஆட்சிக்கு வந்தது. அரசியல்ல எடப்பாடி பிஎஸ்டினா விஜய் எல்கேஜி. அப்படி இருக்கும்போது எட்டாத உயரத்துல நிலவை வைத்தவன் யாரோ அதை எட்டி பிடித்த விஜய் தான் யாரோ. கொடைவள்ளல் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களுக்கு கொடை அள்ளித்தர வந்த மகாபிரபு. அப்புறம் ஏன் கொடைவள்ளல் ஆண்ட கட்சியை ஆட்டி படைக்கிறார்? அதாவது விஜய் ஆட்சி ஏற்றத்தை அடுத்து அனைத்து தீய சக்திகளையும் சந்தித்தார். அது சரி, ஏன் அதிமுக எடப்பாடியை எட்டி பார்க்கல? பாஜக உடைய உடன்பிறப்பு அப்படிங்கறதாலா, இல்ல செங்கோட்டையனுடைய சதி செய்யலா? அதிமுக ரெண்டு தரப்பா பிரிஞ்சது விஜய்க்கு சாதகமானது ஏன்? கூட்டணியில குடியேறி இருக்கக்கூடிய விஜய பக்கவாட்ல அதிமுகவை வச்சுக்கொள்ள நினைச்சாங்க. ஆனா பாவம், அதிமுக எதிர்த்தரப்பினர் ஏமாந்ததுதான் மிச்சம். இதுக்கு எதிர்த்தரப்பினரும் ஆளும் தரப்பினரும் எழுப்பிய கேள்விகள் தான் விஜயுடைய வாயை அடைக்க செஞ்சிருக்கு. தேர்தல்ல சூறாவளி மாதிரி சுழன்று பிரச்சாரம் செஞ்ச எடப்பாடி சுனாமி மாதிரி வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்ட அதிமுக மற்றொரு தரப்பினரை இரட்டையிலையுடைய அடிப்பகுதியிலிருந்து உதிர்த்து எறிந்தார். காரணம், இரும்பு பெண்மணி சட்டசபையில வெண்கல குரலால பேசிய பேச்ச இவங்க மறந்து விட்டார்கள் போல. அவர் சொன்னது என்னன்னா, அதிமுக உடன்பிறப்புகள் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்சா உடனடியா கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு உரக்க சொன்னார்களா இல்லையா? அதைத்தானே அண்ணன் எடப்பாடி அவங்களும் செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் தானே இரட்டை இலையை தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு எடப்பாடி தன்னுடைய தலைமையில புதிய நிர்வாகிகளை நியமிச்சாரு. பாவம், இதுல அனில் கிட்ட இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அதிமுக சண்முகம் தரப்பினர் இப்போ இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ஆட்டமா தேரோட்டமானு ஆடிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவில அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ஏங்கின எம்எல்ஏக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. இதுல நாடே நம்பிக்கை துரோகி அப்படின்னு எடப்பாடியை ஏளனம் செஞ்சுச்சு. ஆனா இப்போ நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறவங்க உயிருள்ள வரை நாங்க அதிமுக உடன்பிறப்புகள் அப்படின்னு சொன்னவங்க தான். இப்போ ஊழல்ல கைது செய்யப்பட்டு களி தின்னு சிறைக்கு தின்றவரை மறுபடியும் அதிமுகவுக்கு அழைக்கிறாரு அன்பு அண்ணன் வேலுமணி. இது எந்த விதத்துல நியாயம்? சரி, விஜய் கதைக்கு வருவோம். சைடு கேப்ல மசாலா அரைச்ச மாதிரி தாவேக விஜய் தேர்தல்ல 108 இடங்களை பிடிச்சும் ஆட்சி அமைக்க முடியல. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் பெரும்பான்மை கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அல்லாடிட்டு இருந்த நேரத்துல அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சூழலும் காற்றை விட வேகமா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பேச்சு அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இதை சுதாரிச்சுக்கிட்ட விஜய் அதிமுக எதிர்த்தரப்பினரை சந்திச்சு ஆட்சி அமைக்க அச்சாரம் போட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவன் எதிர்கட்சிகளை ஏமாற்றி அவருடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு பெரும்பான்மைக்கு வழிவகுத்து ஆட்சி பீடத்துல அமர வச்சாரு. அப்படி இருக்கும்போது பதவி ஆசைக்காக பக்கத்து வீட்டுல திருடுறது நியாயமா அப்படின்னு சொல்லி அதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு அதிமுக எதிர்த்தரப்பு பாட்டில் சண்முகம் சொல்றாரு. ஆனா உண்மையில விஜய் தான் கூட்டணி கட்சிகளை எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து பதவி ஆசை காட்டி திருடி இன்னைக்கு முதல்வராகி இருக்கிறார். இந்த நிலையில தடுமாறி கிடக்குறாங்க அதிமுக எதிர்த்தரப்பினர். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி தாவேக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பேச்சு நடத்தினதாகவும் அதை எடப்பாடி தான் கை நழுவ விட்டதாகவும் ஊடகங்கள்ல உரக்க சொல்லிட்டு இருக்கிறாரு அதிமுக அண்ணன் சண்முகம். அவங்க மரியாதை நிமித்தமா எல்லா எதிர்த்தரப்பினரையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திச்சிங்களே, ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை சந்திக்கிறது இதுதான் தமிழகத்துடைய வரலாற்று மாண்பா அப்படின்னுலாம் உங்களுடைய உடன்பிறப்புகள் கேட்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? 50 ஆண்டு கால கட்சிக்கு விஜய் தண்ணி காட்டியிருக்கிறாரு. பாவம், இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாத எடப்பாடி
எப்படியாவது தன்னுடைய கட்சியை மீட்டு வந்துருவோம், பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர்த்து எழுவோம் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், அதிமுக மீண்டு நாட்டை ஆளுமா இல்ல வீழுமா? இது போன்ற விறுவிறுப்பான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜொம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.